வாழ்க்கையில வந்தா முதல்ல உங்களை குறைவுல இருந்து வெளியே கொண்டு வருவார். வேதவசனம் சொல்லுகிறது, இயேசு ஏன் இந்த பூமிக்கு வந்தாரா? இயேசு இந்த பூமிக்கு வந்துட்டு முதல்ல ஒரு காரியம், முதலா ஒரு காரியத்தை செஞ்சார். கானா ஒரு கல்யாண வீட்டில் என்ன பண்றார்? ஒரு அற்புதம் பண்ணார். எல்லாருக்கும் தெரியும் தானே? அற்புதம் பண்றார். அற்புதம் பண்ண உடனே வேதவசனம் என்ன சொல்லுது தெரியுமா? அற்புதம்னு சொல்லாம வேதவசனம் அதை எப்படி சொல்லுது அப்படின்னு சொன்னா, அவர் தம் முதலாம் அற்புதத்தை செய்து தமது மகிமையை வெளிப்படுத்தினார். ஆமென். Jesus revealed his glory. தேவன் தம் மகிமை என்ன பண்ணாரு? வெளிப்படுத்தினார். சோ மகிமை வெளிப்பட்ட உடனே என்ன ஆகுது? குறைவுகள் நிறைவுகளாய் மாறுகிறது. ஆமென். அப்போ மகிமையை நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளும் நிறைவாகிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், எல்லா குறைவுகளும் உங்களை விட்டு போக போகிறது. எல்லா பற்றாக்குறைகள் உங்களை விட்டு நீங்க போகிறது. எல்லா தாழ்ச்சிகள் உங்களை விட்டு நீங்க போகிறது. ஆமென். பாருங்க, கடவுள் பண்ண முதல் அற்புதமே என்ன? குறைவுகள். அப்போ நான் சொல்றேன், ஆண்டவர் உங்க வாழ்க்கையில வந்தா எத்தனையோ காரியங்கள் அவர் செய்வார், நான் அதை நம்புறேன். ஆனா முதல்ல உங்களை குறைவுல இருந்து வெளியே கொண்டு வருவார். ஆமென். ஹல்லேலூயா. முதல்ல உங்க வாழ்க்கையில செய்ய விரும்புறது உங்கள் தாழ்ச்சியை நீக்குவது. பாருங்க, உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனத்தை தான் இன்னைக்கு சொல்ல போறேன். பாருங்க, கர்த்தர் என் மேய்ப்பர் இருக்கிறார். சொல்லுங்க. அப்போ அந்த மேய்ப்பர் பண்ற முதல் விஷயம் என்னது? The Lord is my shepherd, I shall not lack, I shall not want. கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறதுனால எனக்கு குறைவே கிடையாது. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார். ஆமென். சொல்லுங்க, the Lord is my shepherd, I shall not lack. அப்போ நிறைய விஷயம் இருக்குது. அந்த மேய்ப்பர் வந்து பல்வேறு காரியங்களை பண்றார். என்ன பண்றாரு? நீதியின் பாதையில் நடத்துகிறார், ஆத்துமாவை தேற்றுகிறார், பல்வேறு மேட்டர் இருக்குது அந்த சங்கீதம் 23ல. ஆனா முதல்ல அவர் பண்ற ஒரு விஷயம் இருக்குதுன்னா, உங்கள் குறைவுகளை நிறைவுகளாக மாற்றுகிறார். ஆமென்.